இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னாம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய செயல்களால் அல்ல, தேவன் ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை தான் அதற்கு காரணம். தேவன் ஆபிரகாமிடம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்தது. ஆகவேதான் பாலாக் ராஜா பிலேயாமை வைத்து அவர்களை சபிக்க முயன்ற போதும் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. ஏனெனில் தேவன் ஏற்கனவே அவர்களை தமது ஜனங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்திருந்தார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் ஆசீர்வதித்தவர்களை எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் சபிக்க முடியாது. பாலாக்கின் திட்டமும் பிலேயாமின் வார்த்தைகளும் அவர்களுக்கு எதிராக செயல்பட முடியவில்லை. இதுபோலதான் நாம் தேவனுடைய சித்தத்தில் நடந்து அவருடைய வாக்குத்தத்தங்களில் நிலைத்திருக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நம்மேல் இருக்கும். தேவன் ஆசீர்வதித்ததை மனிதன் மாற்ற முடியாது. தேவன் உயர்த்துகிறவர்களை யாராலும் தாழ்த்த முடியாது. ஆகவே நாம் மனிதர்களின் வார்த்தைகளை அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ வேண்டும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிப்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.